தேவனுடைய நாமம் மீண்டும் மகிமைப்படட்டும். மீண்டுமாக இந்த செஷன்ல கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி. சபையார் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக யாவருக்கும் அன்பான நன்றிகள். சரி, முன்னாடி வந்தப்ப முதலாக உங்களுக்கு தான் இந்த பாடத்தை நான் டீச் பண்ணேன். அதாவது வேத அடிப்படையான சத்தியங்கள், பேசிக் பிப்ளிக்கல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பாடங்கள் படித்தோம். நோட்ஸ்லாம் நம்ம படித்தோம். அதை வச்சு நான் நிறைய இடங்களில் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் நடத்தினா நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, இப்போ நோட்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. நம்ம இந்த கர்த்தரை அனுமதித்தால் வரக்கூடிய வாரங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபத்தை பற்றி நம்ம படிக்க போறோம். சரியா? தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம், ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ். இதை பற்றி எவ்வளவு நான் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களை நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ நம்முடைய இந்த பைபிள் ஸ்டடி எந்த புத்தகங்கள் படிக்க போறோம்? ரைட். நான் சொன்னது நீங்க எதை மறந்தாலும் புத்தகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்கக்கூடாது. பைபிள் ஸ்டடி இருக்கிறாரு, அப்படியா பரவாயில்ல, எதுல அதுதானே தெரியல அப்படி சொல்லக்கூடாது. தெசலோனிக்கேயர் நிருபத்திலிருந்து நம்ம படிப்போம். சரி, அந்த நிருபத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சில முன்னுரைகள் பார்க்கலாம். ஒரு சில கேள்வி. இந்த தெசலோனிக்கேயர் இருக்கிற நிருபத்துல முதல் தெசலோனிக்கேயர் எத்தனை வசனங்கள் இருக்கு? யாராவது மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? தெரியுமா? சரி, எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 5. வெரி குட். எத்தனை வசனங்கள்? 89 வசனங்கள் இருக்கு. சரியா? அது நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். 89 வசனங்கள் இருக்கு பைபிள்ல, புதிய ஏற்பாட்டுல. ஸோ இது செய்தி மாதிரி இருக்காது. வேத ஆராய்ச்சினால எல்லாரும் நீங்களும் பேசணும், நானும் பேசுறேன். நம்ம சேர்ந்து நம்ம இணைந்து கற்றுக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டுல மொத்தம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? 160. புதிய ஏற்பாட்டுல அதிகாரங்கள் சொல்றாரு அவர். அதிகாரங்கள் சொல்றாரு. வெரி குட் யோனதான், சூப்பர். புத்தகங்கள் பைபிள்ல மொத்தம் எத்தனை புத்தகம்? நீங்க எல்லாருமே பீஸ்ல ஃபர்ஸ்ட் இங்க எல்லாம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல 39, புதிய ஏற்பாட்டுல இப்ப 27 புத்தகத்துல பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல எத்தனை நிருபங்கள் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? 13. 50 மார்க். 14. 60 மார்க். மொத்தம் எத்தனை நிருபங்கள்? மொத்த பைபிள்ல எவ்வளவு இருக்கா? 21 நிருபங்கள் இருக்கு. மொத்த நிருபங்கள் எத்தனை? 21. எதுல இருந்து எது வர? ரோமர் முதல் யூதா வர. சரியா? முதல் 4 புத்தகம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதுக்கு பேர் என்ன? நற்செய்தி நூல்கள் அல்லது சுவிசேஷங்கள். அடுத்து 2வது பிரிவு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள். அதுக்கு பேர் என்ன? சபையின் சரித்திரம் அல்லது சபையின் வரலாறு. அது ஒரு புத்தகம். அப்ப 4 1 5. அப்போஸ்தலருக்கு அப்புறம் என்ன புத்தகம்? ரோமர்ல இருந்து வெளிப்படுத்தல் கடைசிக்கு முன்னாடி உள்ளது என்ன? யூதா. அப்ப ரோமர் முதல் யூதா வரைக்கும் கிட்டத்தட்ட 21 புத்தகங்கள். அது எப்படி அழைக்கப்படுது? நிருபங்கள். அப்புறம் கடைசியா ஒரே ஒரு புத்தகம் இருக்கு, அது தெரிஞ்சது. மொத்தம் 4 பிரிவு. அதுல நிருபங்கள் எத்தனை? 21 நிருபங்கள் மொத்தம், ரோமர்ல இருந்து யூதா வரை. அந்த நிருபங்களே பல விதமா பிரிக்கலாம். அதை குறிப்பா நீங்க அதை வச்சுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. 14 நிருபங்கள் பவுலின் நிருபங்கள், மீதமுள்ள நிருபங்கள் பொதுவான நிருபங்கள்னு பிரிக்கலாம். நம்ம இப்ப பிரிக்கல. மொத்த நிருபங்கள் 21 நிருபங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப இந்த நிருபங்கள்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற முன்னுரையைத்தான் இந்த வகுப்புல நம்ம படிக்க போறோம். சோ நம்ம டைரக்டா 1 தெசலோனிக்கேயர் படிக்கிறதுக்கு முன்னாடி நிருபங்கள்னா என்ன, ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நிருபங்கள் அப்படின்னா ஆங்கிலத்துல என்ன வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? எபிஸ்டல்ஸ் அல்லது லெட்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, கடிதம். சரி, இந்த எபிஸ்டல்ஸ் அப்படின்ற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. சரியா?
புதிய ஏற்பாடு எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? கிரேக்க மொழி. பழைய ஏற்பாடு எபிரேய மொழி. சூப்பர், வெரி குட். இப்ப புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து வந்ததுனால எபிஸ்ட்ரோலி அப்படின்னு பேர். அது பேர் என்ன? அந்த எபிஸ்ட்ரோலி அப்படின்ற பேர்ல இருந்து எபிசல்ஸ், கடிதங்கள், நிருபங்கள்னு பேர் வந்துச்சு. ஓகேயா? அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன? எபிசோட். சரி, இது ஏன் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அன்றைய நாட்கள்ல அரசு கடிதம், இப்ப கூட ஐயா அனௌன்ஸ் பண்ணாரு, ஒரு அரசு கடிதம் எழுதுறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாங்க பாருங்க, அதுக்கு எபிஸ்டோலின் பேரு. அதே போல இங்கே தேவனால் அவருடைய பல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த சீசர்கள், அப்போஸ்தலர்கள் கடிதங்களை சில சபைகளுக்கு, தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதி அனுப்புறாங்க பாத்தீங்களா? அதனால இந்த பெயர் வந்துச்சு. அப்ப எபிஸ்டல் அப்படின்னா எபிஸ்ட்ரோலி அப்படின்ற வார்த்தையிலிருந்து எபிஸ்டல், நிருபம் அப்படின்ற வார்த்தை வந்தது. ஏன்? ஓர் அரசு ஒரு மக்களுக்கு அல்லது ஒரு கூட்ட ஜனத்திற்கு, ஒரு சபைக்கு எழுதி அனுப்பக்கூடிய கடிதத்துக்கு பேரு அது எபிஸ்டோலின் பேரு. அதே போல பவுல், பேதுரு, யாக்கோபு இவங்க எல்லாம் எழுதி அனுப்புனதுனால இதற்கு நிருபங்கள் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓகேயா? ரைட். இப்ப இந்த ஓகே, மொத்தம் புதிய ஏற்பாட்டை மொத்தம் எழுதினவங்க எத்தனை பேர்? யாராவது தெரியுமா? சொல்ல முடியுமா? சரி, எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அவங்க பேர் சொல்லுங்க. பவுல் எழுதியிருக்கிறார். வெரி குட். இப்ப நம்ம சாப்பிட போறோம் விக்னேஷ். எடுத்த உடனே மோரா சாப்பிடுவான், என்ன சாப்பிடுவான்? சாம்பாரு, வத்த குழம்பு, சிக்கனு. நீ மோருக்கு போயிட்ட. மத்தேயு எழுத்தாளரா இல்லையா? அப்ப மத்தேயு சொல்லணும். மத்தேயு ஒரு எழுத்தாளர், மார்க்கு ஒரு எழுத்தாளர், லூக்கா, யோவான் எத்தனை எழுதியிருக்காரு? 5 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் யார் வர? பவுல் வர. பவுல் எத்தனை எழுதியிருக்காரு? ஒரு 14 எழுதியிருக்கிறார். அப்புறம் யாக்கோபு வராரு, யூதா வராரு, பேதுரு வராரு. மொத்த எழுத்தாளர்கள் 8 பேர். புதிய ஏற்பாடு புத்தகங்கள் முழுவதையும் 27 புத்தகங்களை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 8 பேர். இந்த 8 பேர்ல அதிகமா தேவன் பயன்படுத்தி அல்லது எழுத அனுமதி கொடுத்த நபர் யாருன்னா பவுல். பவுல் மட்டும் எத்தனை எழுதியிருக்காரு? 14 எழுதியிருக்காரு, எபிரேயரையும் சேர்த்தா. அதுக்கப்புறம் யோவான், அவர் எத்தனை எழுதியிருக்காரு? 5 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேஜெல்லாம் 2, அப்புறம் 1 இது போன்றதான புத்தகங்கள். லூக்கா 2 இது போன்றதான நபர்கள் எழுதியிருக்காங்க. ரைட். இப்ப இந்த நிருபங்களுக்கு எழுதுவதற்கு இருந்த இந்த நபர்கள், இப்ப உதாரணமா பவுல் அல்லது பேதுரு, யோவான், அவங்க நிருபங்களை எழுதும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பவுல் என்ன சொல்றாரு? தான் தேவனால் அழைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்திருக்கீங்களா? பாருங்க, எல்லா நிருபத்திலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ஆரம்பத்திலே இருக்கு, கடைசியிலே இருக்கு. கெஸ் பண்ண முடியுமா என்ன ஒற்றுமை? இன்றோ. எல்லாத்துலயுமே முன்னுரை இருக்கு, வாழ்த்து பகுதி. நான் யாருக்கு எழுதுறேன்னு சொல்றாரு. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எந்த ஒரு நிருபத்தை எடுங்க, உங்க கையில எந்த நிருபம் எழுதிருக்கீங்க? தெசலோனிக்கேயரே இருக்கு. 1வது வசனம் படிங்க. யார் எழுதுறாருன்னு சொல்லிட்டு, யாருக்கு? தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதா? அப்ப யாருக்கு அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எல்லா நிருபத்திலையுமே இருக்கு. எதுலன்னா பவுலின் நிருபங்கள். ஆனா பொதுவான நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ எழுதப்படாமல் பொதுவாக எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கு. இப்ப உதாரணம், அந்த பொதுவான நிருபங்கள் என்னென்ன? யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. இந்த 7 நிருபங்கள் எப்படி அழைக்கப்படுது? பொதுவான நிருபங்கள் அழைக்கப்படுது. அந்த நிருபங்கள்ல எழுதின ஒரு பேர் இருக்கு. நல்லா கவனிக்கணும். எழுதின ஒரு பேர் இருக்கு, ஆனா குறிப்பிட்ட இடம் இல்லை. ஜெனரலா அட்ரஸ் பண்ணிருக்கு, பொதுவா. இப்ப பேதுரு எழுதும் போது ஆசியா, பித்தினியா, கப்பதோக்கியா இது போன்ற தேசங்கள்ல சிதறி இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறதாவது அப்படி எழுதுறாரு. ஆனா பவுல் எழுதும் போது
ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ ஒரு நபருக்கோ குறிப்பிட்டு எழுதுவோம். இப்ப நம்ம படிக்கிற தெசலோனிக்கே சபைக்கு அவரே சொல்றார், நான் தெசலோனிக்கே சபைக்கு என்ன செய்யறேன், எழுதுறேன். இப்ப தீமோத்தேயு ஒரு தனிப்பட்ட நபர், அவருக்கு எழுதும் போது கூட நான் தீமோத்தேயுவுக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப யாக்கோபு 1-2 பேதுரு 1-2-3 யோவான் யூதால பாத்தீங்கன்னா எழுதுனவர் யாருக்கு பேர் இருக்கு, ஆனா யாருக்குன்னு குறிப்பிட்டு எழுதப்படல. அதனால அந்த நிருபங்கள் பொதுவான நிருபங்கள். சரியா? சரி, இது ஒரு ஒற்றுமை. இன்னொரு ஒற்றுமை என்ன, யாராவது சொல்ல முடியுமா? அப்ப எல்லா நிருபங்களையும் வாழ்த்து பகுதி இருக்கு. கடைசியில நன்றி கூறுவார். அதை விட ஒரு வார்த்தை பாருங்க, எல்லா ஒரு 1-2 நிருபங்களை தவிர மற்ற எல்லா நிருபங்களையும் பயன்படுத்தப்படுது பாருங்க. பவுலின் நிருபங்கள்ல மட்டும் ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். இதே 1 தெசலோனிக்கேயருடைய கடைசி வசனம் படிங்க. இருக்கா? இந்த ஒரு வார்த்தையை பவுல் எல்லா நிருபத்தினுடைய முடிவுல பயன்படுத்துறாரு. சரி, 2 தெசலோனிக்கேயர்ல அப்படி வருதான்னு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:18 வருதா? இருக்கா? ரைட். அதுக்கப்புறம் 2 தீமோத்தேயுக்கு வாங்க. 1 தீமோத்தேயுல பர்பஸா விடல, விட்டுருக்காரு. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு முடிக்கிறார். பிலமோன் பாருங்க, பிலமோன் கடைசி வசனம் 25. எபிரேயர்ல கூட இருக்கு பாருங்க அந்த வார்த்தை, கடைசியில படிச்சு பாருங்க. போதும். இது போன்றதான ஒரு முடிவு எல்லா நிருபத்திலுமே என்ன செய்யுது, இருக்கு. கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. சரி, அப்ப இந்த நிருபத்துக்கு பின்னாக இருக்கக்கூடிய பவுல் என்ன எப்படி தன்னை அறிமுகம் செய்கிறார் அப்படின்னா, நான் தேவனால் அழைக்கப்பட்டவர் அப்படின்னு அறிமுகம் செய்கிறார். நீங்க ஒவ்வொரு நிருபத்திலையுமே அவர் யாருன்னு சொல்றார். இந்த நிருபத்துல நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 1வது வசனத்துல பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்றார். மற்ற நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா நான் தேவனால் அழைக்கப்பட்டேன், அப்புறம் நான் தேவனிடமிருந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டேன்னு சொல்றார். என்ன காரணம்? அன்றைய நாட்கள்ல பவுல கூட அப்போஸ்தலரா ஏற்றுக்கிற முடியல. நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா, பவுல் உண்மையான அப்போஸ்தலன் இல்ல, இவர் ஏமாத்துறாரு, மக்களுடைய பணத்தை சுரண்டாரு, அவர் ஒரு சுய லாபத்துக்காக ஊழியத்துக்கு வந்திருக்காரு, தன்னை அப்போஸ்தலன் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது குற்றம் சுமத்தினாங்க, குற்றம் சாட்டினாங்க. அதனால பவுல் நிறைய இடங்கள்ல என்ன சொல்றாருன்னா, நான் மனுஷனாயும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல, நான் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக நான் அப்போஸ்தலனாகும்படி தேவனால் அழைக்கப்பட்டேன், அவரே எனக்கு இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் அவரால் நியமிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றார் பல இடங்கள்ல. நீங்க ஒவ்வொரு நிருபத்தினுடைய இந்த ஆரம்ப வரிகளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். சில இடங்கள்ல தான் உண்மையிலேயே அப்போஸ்தலன் தான், தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற்றேன், சிலாக்கியத்தை பெற்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். சரி, அடுத்து நீங்க பவுலுடைய நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா சபைக்கு மற்றும் தனிப்பட்ட நபருக்காக எழுதப்பட்டதாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகாரம் உள்ள வார்த்தை. நல்லா கவனிங்க. இப்ப பவுல் சபைக்கு எழுதினாரு, ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதுறாரு, அப்படி அவருடைய வார்த்தையா இருந்தாலும் பவுலுடைய வார்த்தை இது அல்ல. 2 தீமோத்தேயு 3:16 யாரா மனப்பாடம் சொல்ல முடியுமா? வேத வாக்கியங்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆல் ஸ்கிரிப்சர். அப்ப இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை. சரி, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 யாராவது படிங்க. 2 பேதுரு 1:18. சரிதான வசனம்? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் வசனமும்
நல்லா கவனிங்க. வேதத்தில் உள்ள எந்த ஒரு வசனமும் சுய தோற்றத்தை உடையதா இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரவர்களுடைய சிந்தைகளையோ அல்லது அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை அவங்க எழுத முயற்சி பண்ணல. அதுக்குன்னு அவங்களா ஒரு அர்த்தம் கொடுக்கல. அத சுய தோற்றத்தை உடையதாயிராமல் தீர்க்க தரிசனமான அப்படின்றது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில், நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனமானது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் என்ன செய்யல, உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் ஒரு சபைக்கு எழுதுனதா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட நபருக்கா எழுதுனதா இருக்கட்டும், அவர் தன் சொந்த வார்த்தைகளை எழுதல. சரிங்களா? வேதத்தில் உள்ள எந்த ஒரு தீர்க்க தரிசனம் வார்த்தையின் சுய தோற்றத்தை உடையதாயிராமல் என்ன வாசிப்போம்? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசும். அப்ப பவுல் எழுதின இந்த நிருபங்கள் எல்லாம் அவருடைய மாம்சத்தினுடைய கிரியைகளினாலேயோ அல்லது அவர் என்னெல்லாம் விரும்பினாரோ அதையெல்லாம் அவர் எழுதல. ஆவியானவர் கட்டுப்படுத்தி ஆளுகைக்குட்படுத்தி அவர் என்ன எழுத விரும்பினாரோ சொல்ல விரும்பினாரோ அதை பவுல் என்ன செய்கிறார்? இந்த சபை மக்களுக்கு சொல்லுகிறதை நான் பார்ப்போம். சரி, அடுத்து பவுலுடைய நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா அவரால் மனம் திரும்பினவர்கள் மேல் இருந்த அன்பு நிமித்தமாக இந்த நிருபங்களை எழுதியிருக்காரு. நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நான் ஒரு 2-3 விஷயத்த நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன பேசுனேன் அப்படின்னா, ஒண்ணு, இந்த நிருபங்களுக்கு பின்னாடி பவுல் சொல்லும் போது இது என்னுடைய வார்த்தை இல்ல, இது தேவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்றார். 2வது, இதற்கு தேவனுடைய அதிகாரம் உண்டு. எதுக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு நான் எழுதின நிருபம் அது என்னுடையது அல்ல, அது தேவனே அதிகாரம் கொடுத்தார். அதுக்கு நம்ம 2 தீமோத்தேயு 3:16 படிச்சோம். இப்ப 3வது நம்ம சிந்திக்க போறது என்ன அப்படின்னா, அவரால் மனம் திரும்பியவர்கள் மேல் இருந்த அன்பு நிமித்தமா எழுதுறார். அத நான் எப்படி சொல்றேன்? அவரால் மனம் திரும்புதல், இந்த வார்த்தை சரியா அப்படின்னா நாம அப்படி எடுத்துக்க கூடாது. பாருங்க, கர்த்தர் எந்த ஒரு ஆத்துமாக்களையும் சபையில் கொண்டு வருவது யாரு? கர்த்தர். நானே சுவிசேஷம் சொன்னேன், என்னால ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க என்னால சபைக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எது? அப்போஸ்தலர் 2:47-48 என்ன இருக்கு? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு. அப்ப ஆண்டவர் அதற்கு நம்மை, உங்களை, என்னை கருவியாக பயன்படுத்துகிறாரே ஒழிய அதனுடைய முழு பொறுப்பு அதிகாரம் நம்முடையது அல்ல. ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. யோனா 2:9 ரொம்ப அருமையா சொல்றார். அப்ப ஒரு மனிதரை ரட்சிப்பவர் தேவன், ரட்சிக்கக்கூடிய ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்ப்பதும் தேவன். அப்ப பவுல் சொல்லும் போது அவரை ஆண்டவர் பயன்படுத்தி அநேகர் மனம் திரும்பினாங்க. சரி, பவுலினால் யாராவது மனம் திருப்பி இருக்காங்களா? யாராவது ஞாபகம் இருக்கா? பவுலினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? யார் யார் ஞாபகம் வருதா? சரி சரி, பவுலை கொண்டு பவுலுடைய பிரசங்கத்தினால யாராவது ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்களா? சிறைச்சாலைக்காரன் வந்திருக்கிறார். வேற லீதியார். இத பத்தி எங்க படிக்கிறோம்? அப்போஸ்தலர் 16 இருக்கு. அங்க ஒரு 3 நிகழ்வு நடக்குது. சரியா? ரைட். அவ உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். அப்ப பவுலை தேவன் பயன்படுத்தும் போது அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. அவருடைய உதவியால் அந்த மனம் திரும்புகிறவர்கள் மேல் இருந்த கரிசனை, அன்பின் நிமித்தமாக அவர் இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதுவதற்கு ஆவியானவர் உந்துதல் செய்யும். இப்ப உதாரணமா ஒருவர் மீது நம்ம கரிசனை கொள்றோம்னு வைங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? அட்வைஸ் பண்ணும். இப்ப உதாரணமா ஜோனத்தான் இருக்காரு. அப்ப அவருக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன். சரி தம்பி, நல்லபடியா வளரணும், ஆண்டவருக்குள்ள வளரட்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன்? அட்வைஸ் பண்ணும். அது போல பவுல் இந்த மக்கள் மீது கரிசனை கொண்டவராக இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிருபங்கள்ல அவங்களுக்கு கட்டளை கொடுப்பார். நீங்க செய்யணும், நீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு கட்டளை கொடுப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா உற்சாகப்படுது. இப்ப தெசலோனிக்கே சபையில பாத்தீங்கன்னா, ஐயோ ஆண்டவருடைய வருகை எப்போ வரப்போகுது, அவர் உண்மையிலே வந்துட்டாரா அப்படின்னு குழப்பத்துல இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல உற்சாகப்படுத்துது.
அவங்களுக்கு வந்து பாடுகள் இருந்தது. அந்த வசனம் படிக்கல. 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்க. 1 தெசலோனிக்கேயர் பாத்தீங்களா? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, அப்ப இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது அவங்களை உற்சாகப்படுத்த இந்த நிருபங்கள்லாம் எழுதுறாரு. அப்புறம் பாருங்க, நிருபங்கள் அவங்களை சரி செய்வதற்காக எழுதப்பட்டது. என்ன சரி செய்யறதுன்னா என்ன? பவுல் ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்றாரு, அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, சபைக்கு வராங்க. பவுல் போன உடனே இன்னொரு கூட்டம் வருது. அவங்க வந்து கேட்கிறாங்க, ஏப்பா பவுல் என்ன போதிச்சாரு, அப்படி இல்லையே, இப்படி நீங்க நடந்துக்க அப்படின்னு 2வது முறையா போதிக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி பவுல் கேட்கிறாரு. கேட்டு ரொம்ப மனவேதனைப்படுறாரு. ஏப்பா நான் உங்களுக்கு அப்படி சொல்லலையே, இது யார் மூலமா வந்துச்சு, ஏன் இப்படி ஏற்றுக்கொண்டீங்க? இப்ப உதாரணமா கலாத்தியர்ல சொல்றாரு. அவங்கள பார்த்து எப்படி சொல்றாரு? புத்தி இல்லாத, நல்ல வார்த்தை சொல்ற மாதிரி, பரதேசி நம்ம சொன்னோம்னா பெரிய சண்டையா போயிடும். புத்தி இல்லாதவனே அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம யாரையாவது? அப்ப சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்ப நான் அறிவித்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேற தூதர்கள் கொண்டு வந்தா கூட அதை என்ன செய்யாதீங்க. அப்ப சுவிசேஷம் என்பது என்ன? அடுத்த ஒரு கேள்வி வருது. அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 இருக்கு. என்ன? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது அந்த சுவிசேஷம். இதை தவிர வேறு யாராயினும் எதையாயினும் சேர்த்தாலோ சொன்னாலோ அது சுவிசேஷம் ஆகாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, there is no other gospel, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்ப வேறொரு சுவிசேஷம் என்பது என்ன? எப்பா நீ ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொண்டா போதும்னு போதிச்சுட்டு வந்துட்டார். இவங்க போய் தவறா போதிக்கிறீங்க. என்ன செஞ்சாங்க? இயேசு மட்டும் போதாது, நீ விருத்த சேதனை பண்ணணும், பண்டிகை கொண்டாடணும், பலிகள் கொண்டாடணும், மோசையுடைய சட்டத்திட்டம் எல்லாம் கடைபிடி, இயேசு மட்டும் போதாதுன்னு போதிச்சாங்க. அதுதான் வேறொரு சுவிசேஷம். அப்ப பவுல் எழுதுறார், there is no other gospel, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்ப இப்படிப்பட்ட தவறான உபதேசத்தில் போய்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை சரி செய்ய இந்த நிருபங்கள்லாம் எழுதினார். அடுத்து பாத்தீங்கன்னா ஆறுதல் செய்ய எழுதினார். ஆறுதல் செய்ய, அப்புறம் அவங்களை கண்டிக்க. இப்ப தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதும் போது என்ன சொல்றார்? ஓ தீமோத்தேயுவே, நீ நல்ல போராட்டத்தை போராடு, இந்த நாட்கள் கொள்ளாதது. இந்த தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலாம் இருக்கு. அவர் சொல்றார், இந்த கடைசி காலங்கள் கொடிய காலங்களா இருக்கு, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இருப்பினும் நீ உன் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அவரை வந்து கண்டிக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பவுல் வந்து நிருபங்களை எழுதுறார். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு நிருபத்திலேயுமே பவுல் 2 காரியங்களை பின்பற்றுவார். ஒண்ணு போதனை, 2வது பகுதி நடைமுறை. சரியா? முதல் பகுதி போதனை, 2வது பகுதி நடைமுறை. அதாவது he gives equal importance to doctrine and practice. இப்ப நிறைய பேர் பாருங்க, நம்ம நல்ல உபதேசம் நமக்கு நல்லாவே தெரியும், சத்தியம் தெரியாதவங்க நம்ம யாருமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து பிரதர் சபையா, சத்தியம் எனக்கு நல்லா தெரியும், ஆனா அந்த சத்தியத்தை நான் நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அந்த சத்தியம் எனக்குள்ள இருந்து வேஸ்ட். அப்ப பவுல் என்ன சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோமோ அல்லது என்ன சத்தியத்தை சொல்லுகிறாரோ அந்த சத்தியத்திற்கேற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப பாதி நிருபம் போதனைக்கும், அடுத்த பாதி நடைமுறை காரியங்களை பேசுவார். சரிங்களா? சரி. அடுத்து பவுல் பல காரியங்களை பத்தி பேசியிருக்கார். நிருபங்கள் என்னென்ன காரியங்களை பத்தி பேசியிருக்கார்? யாராவது சொல்ல முடியுமா? சகோதரிகள் பக்கத்தில் பவுல் எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு? பரலோகத்தை பத்தி பேசியிருக்காரு. எங்க எங்க பேசியிருக்காரு? இதுலயே பேசியிருக்காரு. வேற வேற என்ன பேசியிருக்காரு? ரட்சிப்பை பத்தி. வெரி குட். இந்த பக்கம் பவுல் எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு? எது? சிலுவையா? எல்லாத்தையும் பத்தி. வெரி குட். ரட்சிப்பை பத்தி பேசியிருக்கிறாரு. சரி, இன்னொரு கேள்வி. ஒரு மனிதனுடைய அடிப்படையான உபதேசம் என்ன?
ஒருத்தர் ரசிக்கப்படுறாரு அப்படின்னா அவர் எவ்வாறு வாழ்க்கையில வாழணும் அப்படின்றத எந்த புத்தகம் சொல்லுது? யாராவது கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? எபேசியரா? நீங்க இதை மார்க் கொடுக்கணும். ரோமர், நீங்க ரோமர்ல படிங்க. முதல் 3 அதிகாரத்துல 1, 2 அதிகாரம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் புறஜாதிகள் பாவிகள், 2ஆம் அதிகாரம் யூதர்களும் பாவிகள், 3ஆம் அதிகாரத்துல யாரா இருந்தாலும் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கேட்டு, அதே 3ஆம் அதிகாரம் கடைசியில இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் என்ன செய்யறாரு? அவர் நீதிமானாக மாற்றப்படுகிறார். நீதிமானாக மாற்றப்பட்ட மனிதன் அவர் பரிசுத்தப்படுத்தப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு மகிமை அடைகிறது வரைக்கும் ரோமர்ல இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட பேசிக்கான காரியங்களை பவுல் பேசுறார். சபையை பற்றி பேசுகிறார். ஒரு விசுவாசியுடைய வாழ்வு எப்படிப்பட்டது அதை பேசுறார். எதிர்கால வாழ்வை பேசுகிறார். எவ்வாறு ஒரு மனிதன் நீதிமான் ஆக முடியும் அதை பற்றி பேசுகிறார். சரி, அப்ப இப்படி பல விஷயங்களை என்ன செய்கிறார்? பேசுகிறார். ரைட். அடுத்து அவருடைய நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம படிச்சது மாதிரி அவருடைய அந்த எழுத்து அமைப்பு, முதலாவது என்ன சொல்றாரு அப்படின்னா வாழ்த்து சொல்றாரு. வாழ்த்து. இப்ப தெசலோனிக்கே பகுதியில இந்த சபையில என்ன வாழ்த்து படிங்க? 1வது வசனம் படிங்க. இங்க எப்படி வாழ்த்துறாரு? கிருபையும் சமாதானம். ஒவ்வொரு நிருபத்திலையுமே இந்த வார்த்தைகள் பயன்படுத்துற, சில இடங்கள்ல இரக்கங்கள் அப்படின்னு பயன்படுத்துவார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்றைய நாட்கள்ல ஒவ்வொரு சபையிலையுமே 2 நபர்கள் 2 கூட்டத்தார் இருந்தாங்க. யார் யாரு? புறஜாதிகள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. அப்ப 2 பேரையும் உற்சாகப்படுத்துவதற்காக இந்த விதமான வார்த்தைகளை சொல்லி எழுதுகிறார். கிருபை அப்படின்றது அது பொதுவாக புறஜாதிகளுக்கு என்று பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. நீ எபேசியர் 2:8 படிங்க. என்ன இருக்கு? அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது. அப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரம் என்னுடைய நம்முடைய வாழ்வை பற்றி தான் பேசுது, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை அவசியம். அதே போல யூதர்கள் பாருங்க, அன்றைய நாட்கள்ல யூத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி போனதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. நிறைய பேர் மறைமுக கிறிஸ்தவங்களா வாழ்ந்தாங்க. அப்ப அவர்களுக்கு சமாதானம் தேவை. இந்த ஒரு அறிமுகத்தை நிருபங்கள் அவர் செய்கிறத பார்க்கும். அடுத்து பாருங்க, மேக்சிமம் பெரும்பாலும் ஒவ்வொரு நிருபத்திலையும் அவங்களை நினைச்சு நன்றி சொல்லுவார். முதலாவது என்ன சொன்ன? யாருக்கா ஞாபகம் இருக்கு? என்ன சொன்ன? வாழ்த்து. வாழ்த்து. எப்படி வாழ்த்துவாரு? எப்படி ஆரம்பிக்கிறாரு? கிருபையும் சமாதானமும் இருக்கட்டும். ஏன்னா அது இல்லாம எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இந்த நிருபத்தை படிக்கிறது கூட என்ன தேவை? கிருபை தேவை. அப்படி சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ற. 2வது he give thanks, நன்றி செலுத்துவார். அது பெரும்பாலான நிருபங்கள்ல இருக்கு. கொலோசியர்ல இருக்கு, எபேசியர்ல இருக்கு, பிலிப்பியர்ல இருக்கு, இந்த தெசலோனிக்கேர்ல இருக்கு. வசனம் 2:3 நீங்க படு. 4வது வசனம் கடைசி பகுதி. உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை தோத்தரிக்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் பவுலுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, ஜெபம் செய்வார். ஜெபம் இதே பகுதியிலே இருக்கு. ஜெபம் ஒவ்வொரு நிருபத்திலேயுமே அவர் என்ன செய்யறாரு? முதலாவது வாழ்த்துக்கள் சொல்றாரு, 2வது அவங்க நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாரு, அப்புறம் ஜெபிப்பார். அதுக்கப்புறம் பவுல் என்ன சொல்ல வராரோ அந்த பொருளடக்கம் இருக்கு. கண்டென்ட், எதை பத்தி பேசுறாரோ அல்லது யாரை பற்றி அவர் சொல்லுகிறாரு என்ற பொருளடக்கம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இடையிடையே சில உற்சாகப்படுத்துதல் இருக்கு. உற்சாகம், நீங்க இப்படி போகாதீங்க, நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்தும். கடைசியா பாத்தீங்கன்னா எச்சரிப்பு அதுல இருக்கு. எச்சரிப்பு. சரி, ரைட். இப்ப இதெல்லாம் பவுல் ஏன் செஞ்சாரு அப்படின்னு கேட்டா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 23 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, எப்படி ஆகிலும் சில ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக வெற்றி பெறணும்னு நினைச்சாரு.
சோ அதன் அடிப்படையில ஜனங்களை ஆதாயப்படுத்த அவர் விரும்பினார். பவுலுக்கு கிடைத்த எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தினார். அவர் தீமோத்தேயுவை சொல்லும் போது என்ன செஞ்சாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை, அப்படியா இருக்கு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வாசிருங்களேன். ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு போதும். அப்ப பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னார் அப்படின்னா, பவுல் எல்லா சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எல்லா சூழ்நிலைகளுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். பவுல் சொல்றார் இல்லையா பிலிப்பியர் 4, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கேன். ஐ ஹவ் லேர்ன்ட் டு பி கண்டென்ட் வித் வாட் ஐ ஹேவ். அந்த மன ரம்மியம், அவர் தன்னைத்தானே எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். பவுலுக்கு வராத பாடுகளா? அவ்வளவு பாடுகள். எல்லா சூழ்நிலைகளுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் வந்த சந்தர்ப்பங்களை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா, எப்படி ஆகிலும் இந்த ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக கொள்ளை பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சரியா? ரைட். இப்ப பவுலின் நிருபங்களை 4 தன்மையா பிரிக்கலாம். சரியா? அதை வேணா நீங்க எழுதிக்கலாம். பவுலின் நிருபங்களை பொதுவாகவே 3 அப்படின்னு நம்ம பிரிப்போம். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, சிறைச்சாலை நிருபங்கள். பவுல் சிறையிலிருந்து எழுதினார். அது என்னென்ன? எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், அப்புறம் பிலமோன். இந்த 4 நிருபங்கள் சிறை நிருபங்கள், பிரிசன் எபிசல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஏன்னா பவுல் சுவிசேஷத்து நிமித்தமாக 60 இருந்து 62 ரோம் சிறையில் இருந்தார். அப்படி சிறையில் இருந்து எழுதுனதுனால இது சிறைச்சாலை நிருபம். அடுத்து பாத்தீங்கன்னா, போதக நிருபங்கள் அப்படின்னு பிரிக்கலாம். அது 3 புத்தகம். அது ஏன் போதக நிருபங்கள்? அது 1, 2 தீமோத்தேயு, தீத்து. ஏன்னா இவங்க எல்லாருமே ஊழியர்கள், போதகர்கள். அப்ப இவர்களுக்கு குறிப்பாக எழுதுறதுனால ஒரு ஊழியர் எப்படி இருக்கணும், அந்த சபையில உள்ள மூப்பர்கள், விசுவாசிகள் எப்படி இருக்கணும், அவங்க வேலை என்ன, ஒரு ஊழியன் அதாவது எல்லா நிலைமையிலும் எப்படி இருக்கணும், அதை பற்றியதான காரியம். அதனால இது போதக நிருபங்கள்னு அழைக்கப்படும். கடைசியா பாத்தீங்கன்னா, அந்த நிருபங்களே சபை நிருபங்கள்னு அழைக்கப்படும். மீதமுள்ள 7 நிருபங்கள் சபை நிருபங்கள். இதுதான் பொதுவாக பிரிப்பாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பவுலின் நிருபங்களை 4 விதமா பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, 1 முதல் நிருபம் அப்படின்னு பிரிக்கலாம். நல்லா கவனிங்க, முதல் நிருபம். ஏன்னா முதலாக இந்த நிருபம் தான் எழுதப்பட்டதா ஜனங்கள், அதாவது பண்டிதர்கள் சொல்றதுனால முதல் நிருபம் அப்படின்னு பிரிக்கலாம். இது ஒரு வகை. 2வது வகை எப்படி பிரிக்கலாம்னா, சுவிசேஷ கடிதங்கள். இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவிசேஷ கடிதங்கள் எங்கேயாவது இருக்கா? ஆனா அப்படி நாங்க பிரிக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்காக. அது என்னென்ன யாராவது சொல்ல முடியுமா? இல்ல நீங்க சோர்த்து போயிட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ணிடுமா? இல்ல பசிக்குதா? சரி. சுவிசேஷ கடிதங்கள் எந்தெந்த நிருபங்கள் இந்த சுவிசேஷ கடிதங்களா வரும்? யோசித்து சொல்லுங்க. ரோமர், வெரி குட், பிரான்சிஸ் அங்கிள் கரெக்டா சொல்லிட்டாரு. வேற? கொரிந்தியர், வெரி குட். வேற? சரி பாருங்க, 1-2 கொரிந்தியர், அப்புறம் கலாத்தியர். நான் முன்னாடியே சொன்னேன், ஏன்னா அதுல சுவிசேஷத்தை பத்தி அதிகமா சொல்றாரு. அப்ப கலாத்தியர், ரோமர், 1-2 கொரிந்தியர், இவைகள் எல்லாம் சுவிசேஷ கடிதங்கள் அழைக்கப்படும். 3வது ஒரு வகை இருக்கு, அது போதக கடிதங்கள். அது நான் சொன்னேன், 1-2 தீமோத்தேயு, தீத்து. 4வது சிறை நிருபங்கள். என்னென்ன? எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன். சரி, அடுத்து ஓகே, எல்லாரும் என்ன ஃபாலோ பண்றீங்களா? சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பல நிருபங்கள் உள்ளூர் சபைகளுக்கு எழுதப்பட்டது. உள்ளூர் சபை. அப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வருது, அப்ப இன்னும் ஏதாவது சபை இருக்கா அப்படின்னா, ஆமா. சபையை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு உள்ளூர் சபை, இன்னொன்னு உலகளாவிய சபை. சரியா? இப்ப நம்ம எல்லாரும் எந்த சபையில இருக்கோம்? புதுக்கோட்டை பிரதர் நசப்ல இருக்கு. அப்ப உள்ளூர் சபை என்பது என்ன பாருங்க. இப்ப நான் எப்படி அறியப்படுறேன்? பிரதர் நீ எந்த சபை? நான் புதுக்கோட்டைன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய உள்ளூர் சபை நான் என்னுடைய பரம்புக்குடி சபையால் அறியப்படுகிறேன். அதுபோல இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய ஐடென்டிட்டி,
அடையாளம் என்ன? அந்த உள்ளூர் சபை என்ன? நான் புதுக்கோட்டை சபையில் நான் ஐக்கியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதித்து வருகிறேன். அதுதான் நம்ம அடையாளம். So where I am acquainted with, where I am having fellowship with, நான் எந்த மக்களோடு, எந்த இடத்தில், எந்த கூட்டத்தாரோடு நான் ஐக்கியம் வைத்திருக்கிறேனோ அதுதான் எனது உள்ளூர் சபை. அதுபோல வேதத்துல உள்ளூர் சபைகள் உண்டு. எது? ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் இருந்த சபை உள்ளூர் சபை. அப்ப தெசலோனிக்கே சபை என்ன? அது ஒரு உள்ளூர் சபை. கொரிந்து சபை உள்ளூர் சபை. பிலிப்பிய சபை ஒரு உள்ளூர் சபை. அப்ப பல கடிதங்கள் உலகளாவிய சபைகளுக்கு எழுதல, உள்ளூர் சபைகளுக்கு எழுதப்பட்டது. இப்ப பேதுரு கூட எழுதும்போது பாருங்க, சிதறி இருக்கிற தேசங்கள்ல உள்ளவங்களுக்கு எழுதுறேன்றாரு. அது கூட ஜெனரலா இருக்கு. ஆனா பவுல் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட உள்ளூர் சபைகளுக்கு எழுதப்பட்டது. கலாத்தியர், ரோமர், 1-2 தெசலோனிக்கேயர், அப்புறம் 1-2 கொரிந்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் போன்ற நிருபங்கள். சரி, அப்ப உலகளாவிய சபை என்பது என்ன? அதை நான் சொல்லிடுறேன். உலகளாவிய சபை என்பது யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்த சபைக்கு பேர் என்ன? உலகளாவிய சபை. புதுக்கோட்டை சபை மட்டும் ஆண்டவர்கிட்ட போகும் அப்படி எங்கேயாவது இருக்கா? பரமக்குள்ள உள்ளவங்க கூட ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம்? வரலாமா இல்லையா? அப்ப இந்த உள்ளூர் சபைகள் இருக்கக்கூடிய தேவனுடைய மக்களாக இணைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு பேரு உலகளாவிய சபை. இப்ப உள்ளூர் சபையில யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யார் நம்மோடு ஐக்கியப்படுகிறார்கள் என்பதை நேரடியாக பார்க்கலாம். ஆனா உலகளாவிய சபையில நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவங்க எந்த தேசத்துல உள்ளவங்களா இருக்கலாம், ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கலாம், நமக்கு பக்கத்துல இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுல இருக்கிறாங்க. சரியா? ரைட். இப்ப பாருங்க, சில நிருபங்கள் உள்ளூர் சபைகளில் காணப்பட்ட போதகர்களுக்கு எழுதப்பட்டது. அந்த உள்ளூர் சபையுடைய போதகர்கள் யார்? தீத்து, தீமோத்தேயு. அப்படிப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது. அடுத்து சில நிருபங்கள் பாத்தீங்கன்னா பாடுபடக்கூடிய கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது. சில நிருபங்கள் அது என்ன, யாராவது சொல்ல முடியுமா? அதாவது பாடுபட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு சில நிருபம் எழுதப்பட்டிருக்கு. அது என்னென்ன யாராவது கெஸ் பண்ண முடியுமா? பிலமோன், வேற 1 பேதுரு. வெரி குட் பிரதர், நல்லா படிச்சுட்டே இருப்பார், நல்ல குட் ஸ்டூடெண்ட் அவர், செல்வம், நல்ல வேத அறிவை பெற்றவர். 1-2 பேதுரு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பாடுபடுறாங்க. அந்த பாடுகள்ல அவங்களை ஆறுதல் செய்வதற்காக சில நிருபங்கள் எழுதப்படும். சரி, இன்னும் சில நிருபங்கள் சபைகள் இருக்க தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதப்பட்டுள்ளது. அது யார் யார்? அதுதான் ஐயா சொன்ன பிலமோன். வேற பிலமோன், தீத்து, அப்புறம் அதாவது தீமோத்தேயு, தீத்து போதகர்களுக்கு எழுதப்பட்டதை பிரிச்சாச்சு. அப்ப இப்ப சில நிருபங்கள் தனிப்பட்ட நபர்கள் யார் யார்? 2 யோவான்ல ஒரு நபர் இருக்காரு, அம்மாளுக்கு. 3 யோவான்ல ஒருத்தர் இருக்காரு, யாரு? காய். இவங்க எல்லாம் தனிப்பட்ட நபர்களுக்கு அது எழுதப்பட்டது. சரி, சில நிருபங்கள் தவறான போதனைகளை கண்டிச்சு எழுதப்பட்டிருக்கு. சரியா? அது என்ன நிருபம்? கலாத்தியர். வேற குறிப்பாக யூதா. யூதால மொத்தம் எத்தனை வசனம் யாராவது தப்புன்னு சொல்லுங்க பாப்போம். 16, 28 சரியான்னு செக் பண்ணுங்க. ஏய், நீ என்ன, நீ பாட்டுல 13, 14 இருக்க? யூதாவில் எத்தனை? 45 இருக்கு. 25, 28 இல்லை. சரியா? நீங்க தீர்த்து புத்தகத்துல பாத்தீங்கன்னா பல தவறான உபதேசங்கள் அங்க இருந்தது, கண்டிச்சு இருக்க. சரி, ஒரு நிருபத்துல ஆசிரியர் பேரே இல்லை. அது என்ன? தீத்துன்னு யாரு சொன்னா? எபிரேயர். சரி, இன்னொரு நிருபம் பாத்தீங்கன்னா ஒரு அன்பான குடும்பத்துக்கு எழுதப்பட்டிருக்கு. அது என்ன நிருபம்? 2 யோவான். சரியா? ரைட். அடுத்து இந்த நிருபங்கள் நமக்கு என்ன செய்தி சொல்லுது அதை பத்தி நம்ம படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் முன்னுரையை நம்ம முடிக்கலாம். இந்த நிருபங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கிறிஸ்து காலையில டிவோஷன்ல கூட
இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள் நீ எபேசியர்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அதிகமாகவே என்ன செய்யறாருன்னா பயன்படுத்துறாரு. சரியா? அந்த வார்த்தை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது பாருங்க. யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எபேசியர் எடுக்கல. ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுங்க. இருப்பா எபேசியர் 1:1 நாம் கிறிஸ்துவில் உள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. 1:3 கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் இருக்கா? 1:4 கிறிஸ்துவில் தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளோம் இருக்கா? தெரிந்து கொள்ளுதல். வசனம் 6 அவருக்குள் தத்தெடுக்கப்பட்டுள்ளோம். தத்தெடுப்பு அவருக்குள் இருக்கு. வசனம் 7 மீட்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கு. அப்புறம் வசனம் 12:9 பாருங்க. வருங்கால தேவ திட்டத்துடைய வெளிப்பாடு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பெற்றிருக்கோம். 12வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். அப்புறம் வசனம் 11 கிறிஸ்துவில் மகிமைப்படுத்தப்பட்டோம். 19 அவரில் விசுவாசம் வைத்ததனால் விசுவாசம் வைத்தோம். 17 ஞானம் பெற்றோம். 18 நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். 19 வல்லமையை பெற்றிருக்கிறோம். அப்புறம் 2:5 உயிர்ப்பிக்கப்பட்டது. நிறைய. அப்ப இந்த நிருபங்கள் விளக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா கிறிஸ்துவை விளக்குதல். எக்ஸ்பிளைனிங் பிரைஸ். கிறிஸ்துவை பற்றி விளக்கமான செய்திகள் இந்த நிருபங்கள் இருக்கு. அடுத்து கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றத விளக்குது. எது? இந்த நிருபங்கள். ஓகேயா? சரி, அடுத்து ஒரு கேள்வி. எந்த நிருபம் முதல் நிருபமா வருது? ரோமர். பேசாம நீங்க சாப்பிட்டா சரியா நீங்க பசி. ஃபர்ஸ்ட் நிருபம் எது? ரோமர். எது முடிவு? யூதா. இப்ப என்னுடைய கேள்வி என்ன, ஏன் ரோமர் ஃபர்ஸ்ட் இருக்கணும், யூதா கடைசியில இருக்கணும்? இன்னைக்கா யோசிக்கிறீங்களா? சரி, முதலா எழுதப்பட்ட புத்தகம் எது? யாராவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குதா? கலாத்தியர். அப்புறம் தெசலோனிக்கேயர்னு சொல்றாங்க, சிலர் யாக்கோபுன்னு சொல்றாங்க. இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்ன, ரோமருக்கு பதிலா ஒருவேளை பிலமோன் இருந்தா தவறா? என் கேள்வி புரியல நினைக்கிறேன். மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க. ரோமர்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுது? யூதால முடியுது. ஏன் இந்த வரிசையில் அடுக்கப்பட்டிருக்கு? பிலமோன் முன்னாடி வரலாம், அல்ல தெசலோனிக்கேயர் அடிக்கி இருக்கலாம். ஏன் ரோமர் ஃபர்ஸ்ட் வரணும்? ஆண்டவருடைய, நீ இப்படி பேசணும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய திட்டம் கால வரிசை. ஓகே, விசுவாசத்துக்கு பாருங்க. அதுக்கு ஒரு 4 சஜஷன் இருக்கு. 1, அனுப்பிய இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடங்களின் தரத்திற்கேற்ப. இப்ப உதாரணமா ரோமர் கொஞ்சம் பெரிய பட்டணம்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் கொரிந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலாத்திய பட்டணம். சோ இந்த விதத்துல ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து. 2, ஆசிரியருடைய வரிசை ஒழுங்கு. இப்ப பவுல் எழுதினாருன்னா இடையில பேதுரு நிருபத்தை வைக்க விரும்பல. புரியுதா? அப்ப பவுல் எழுதுறது ஃபுல்லா என்ன செய்யுது? வரிசையா இருக்கு. இப்ப ரோமர்ல இருந்து எது வரைக்கும்? எபிரேயர் வரைக்கும், அல்லது பிலமோன் வரைக்கும். இடையில வேறு யாராவது எழுதுனது இருக்கா? பேதுரு எழுதுனதோ யாக்கோபு எழுதுனதோ இருக்கா? வரிசையா யாருக்கு இது வருது? இப்ப பேதுரு எழுதினார் 1 பேதுருக்கு, அப்புறம் 1 யோவான வருது. அப்ப பேதுரு எழுதின ஃபுல்லா ஒரு வருஷம். அப்புறம் யோவான் பாருங்க, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். சரி, இது ஏன்? அப்ப சுவிசேஷம் இங்க வந்திருக்கணுமா இல்லையா? ஏன்னா அது சுவிசேஷ பிரிவுனால இது எங்க போயிருச்சு? எழுதுனது யோவான் தான், ஆனால் அது சுவிசேஷ பிரிவுல ஒண்ணும். இங்க நிருபங்கள்ன்ற விதத்துல ஆண்டவருடைய மனித தன்மையை சொல்றதுனால அது சேர்த்து ஒன்றும். அப்புறம் கடைசியில தீர்க்க தரிசனம் இருக்கணும். அது இடையில வந்தா முற்று பெறாது. பாத்துருக்கீங்களா? ஏன்னா வெளிப்படுத்தலோட என்ன செஞ்சிருச்சு எல்லாம். ஆமா, அதனால அதான் கடைசியில வரணும். அப்ப ஆசிரியருடைய வரிசை ஒழுங்கின்படி இன்னொன்னு இருக்கு. நீளத்தின் அடிப்படையில நீளம்.
ரோமர்ல எத்தனை அதிகாரம்? 16. 1 கொரிந்தியர்ல எத்தனை இருக்கு? எத்தனை? 16. 16 16. 2 கொரிந்தியர்ல எத்தனை இருக்கு? பாருங்க, சும்மா ஃபர்ஸ்ட் பக்க தம்பி நல்லா பார்த்து சொல்லுப்பா. சோ அப்ப இந்த வரிசைக்கு ஏற்றார் போல என்ன செஞ்சிருக்காங்க? அடுக்கியிருக்காங்க. சரி, அடுத்து பவுலின் நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா எது பெருசு? ரோமர். எத்தனை அதிகாரம்? 16. பவுலின் நிருபங்கள்ல எது சிறியது? பிலமோன். வெரி குட். அது கடைசியா இருக்கு பாத்தீங்களா? இத அந்த நிருபங்கள். ரைட். கேளுங்க. அதனால அதை விட்டாச்சு. ஓகே, அடுத்து நிருபங்கள் எழுதிய 5 ஆசிரியர், அவங்கள பத்தி பார்ப்போம். நிருபங்கள் யார் யார் எழுதியிருக்கா? 1 பவுல் எழுதியிருக்கிறார், சரியா? 2வது யாக்கோபு எழுதியிருக்கிறார், 3வது பேதுரு, 4வது யோவான், 5வது யூதா. இந்த 5 பேரும் நிருபங்கள் எழுதியிருக்காங்க. சரி, இவங்க யாருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன் பாருங்க. 1 பவுல் எழுதிக்கங்க. பவுல் யாருக்கு எழுதினார் பாருங்க. எல்லாருமே தேவ பிள்ளைகளுக்கு, சபைக்கு, தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதியிருக்காங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 கேட்டகிரியில நம்ம சொல்லலாம். 1 பவுல் யாருக்கு எழுதினார்னா தேவனுடைய சபைக்கு எழுதுறார், டு தி சர்ச் ஆஃப் காட். எபேசியர் 1:1 ஆதார வசனம். எபேசியர் 1:1 பவுல் யாருக்கு எழுதுறாரு? தேவனுடைய சபை. 2வது யாக்கோபு. சரியா? நீ எழுதினால் நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். யாக்கோபு அவர் யூத கிறிஸ்தவங்களுக்கு எழுதினார், யூத கிறிஸ்தவர்கள். ஆதார வசனம் யாக்கோபு 1:1. சோ பவுல் தேவனுடைய சபைக்கு எபேசியர் 1:1, யாக்கோபு யூத கிறிஸ்தவர்களுக்கு யாக்கோபு 1:1. 3வது பேதுரு. பேதுரு யாருக்கு எழுதுறாருன்னா தேவனுடைய மந்தைக்கு எழுதுறார், மந்தைக்கு, டு தி ஃப்ளாக் ஆஃப் காட். அத 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கு. 1 பேதுரு 5:2. இது எதுக்கு அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நிருபங்களை இப்படி பிரிக்கிறாங்க. இப்ப பேதுரு இந்த வார்த்தையை பயன்படுத்துறார், மந்தை, கண்காணி. ஞாபகம் இருக்கா? 1 பேதுரு 5ல இருக்கு. எப்படி ஒரு மூப்பரை பற்றி சொல்லும் போது உங்களோட மூப்பருக்கு நீங்க கீழ்ப்படியணும், அப்புறம் கண்காணிகள் மந்தைகளுக்கு மாதிரிகளா இருக்கணும், எக்ஸாம்பிளா இருக்கணும். சோ அதனால அந்த கேட்டகரி. 4வது யோவான். யோவான் யாருக்கு எழுதுறாருன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுது, டு தி சில்ட்ரன் ஆஃப் காட். அதற்கு ஆதார வசனம் 1 யோவான் 3:1. யார மனப்பாடம் சொல்ல முடியுமா? 1 யோவான் 3:1. சரி, பார்த்தா நாம் தேவனுடைய பிள்ளைகளாய். ஓகே, அதான் அப்படியா இருக்கு. 1 யோவான் 3:1 படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்கள். அப்படி இருக்கா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுறார். கடைசியாக யூதா. யூதா யாருக்கு எழுதுறாரு? தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதுறார், டு தி saints of God. ஆதார வசனம் என்ன? யூதா 1. எந்த அதிகாரம் இல்ல, அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான், முதல் வசனம். 1 முதல் வசனம் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு. சரி பாருங்க, பவுல் தேவனுடைய சபைக்கு எழுதுறார், எபேசியர் 1:1. யாக்கோபு யூத கிறிஸ்தவர்களுக்கு, சாரி, எபேசியர் 1:1 தேவனுடைய சபைக்கு, யாக்கோபு யூத கிறிஸ்தவர்களுக்கு, அது யாக்கோபு 1:1. அப்புறம் 3வது பேதுரு தேவனுடைய மந்தைக்கு, 1 பேதுரு 5:2. யோவான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, யோவான் 3:1, 1 யோவான் 3:1. அப்புறம் யூதா தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறோம். சரியா? ரைட். அடுத்து நம்ம தெசலோனிக்கே நிருபத்துக்கு வந்துருவோம். ஒரு சில முன்னுரையை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய மாதத்துல நம்ம 1வது வசனத்தை, இந்த 1வது அதிகாரத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஓகேயா? சோ நிருபங்களை பத்தி இனி நிறைய இருக்கு, பட் இந்த அளவுக்கு போதுமானது. கவனிங்க, இந்த நிருபத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் 17 இருக்கு. எல்லாரும் எடுங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம்
1வது வசனத்துல இந்த சபையினுடைய பின்னணி இருக்கு. வாசிருங்களேன். அவர்கள் அம்பிபோலி அப்போலோனியா பட்டணத்தை கடந்து எங்க வந்தாங்க? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வர்றாங்க. இது பவுலினுடைய 2வது மிஷனரி பயணம். 16ஆம் அதிகாரத்துல பிலிப்பு பட்டணத்துக்கு வர்றாங்க. அங்கே லீடியா ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் ஒரு குறிச்சொல்லும் ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் சுகப்படுத்தப்படுறாங்க. சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுறாங்க. லீடியா வீட்டுல தங்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப எங்க வர்றாங்க? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வராங்க. அம்பிபோலி அப்போலோனியா பட்டணத்தை கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வராங்க. அங்கே யூதருக்கு வழக்கமான ஒரு ஜெபாலயம் இருந்தது. பவுல் அங்கே வர்றாரு. எத்தனை நாட்கள் இங்க தங்கி இருக்காரு? 3 ஓய்வு நாட்கள். அப்படின்னா ஒரு 21 நாள். அப்படித்தானே இருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 17:1 படிங்க குயிக்கா. ஓகே. அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. அப்புறம் எஸ் 3 ஓய்வு நாட்கள் இருந்தார். பவுலுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. எங்கே போனாலும் எங்கே போனாரு? ஜெபாலயத்துக்கு போறாரு. அங்கே இயேசுவை பிரசங்கம் பண்றாரு. அநேக யூத ஸ்திரீகள், கிரேக்கர்கள், பக்தியுள்ள சில மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு சபை என்ன செய்யுது? உருவாகும். இந்த தெசலோனிக்கே அப்படின்னா கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் அப்படின்றவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய தங்கையினுடைய பெயர் என்ன? தெசலோனிக்கே. சரியா? சலோனிக்கே அப்படின்னு இருந்தது, தெசலோனிக்கேயா மாறிடுச்சு. அந்த சகோதரியின் நினைவாக இந்த பட்டணம் கட்டப்பட்டது. அதை எப்படி சொல்லலாம்? அலெக்சாண்டர் மறிச்சதுக்கு அப்புறம் அந்த ராஜ்யம் 4 பிரிஞ்சிருச்சு. அதுல கசாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதி அலெக்சாண்டருடைய தங்கச்சியை திருமணம் முடிச்சிட்டாரு. அந்த தங்கச்சியினுடைய நினைவாக இந்த தெசலோனிக்கே பட்டணம் கட்டப்பட்டது. ஓகேயா? சரி. இந்த பட்டணத்துல இருந்த விசுவாசிகளுக்கு தான் இந்த செய்தியை சொல்ற. நீங்க படிச்சதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன் பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கணும்? தெசலோனிக்கே இருக்கிற நிருபம் யாராவது சொல்ல முடியுமா? முயற்சி பண்ணுங்க, முடிச்சிருவோம். முயற்சி செய்தால் முடிக்கப்படும். என்ன நோக்கத்தோடு எழுதியிருப்பார்? இதுவரை நம்ம படிச்சதை வச்சு. கிறிஸ்துவின் வருகையை. வெரி குட். கிறிஸ்துவின் வருகை வந்துருச்சு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவர் வந்துட்டு போயிட்டாரு. அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் பயமாய் போயிடுச்சு. இப்ப நானே காலில் என்னடா நிறைய பேர் காலியா இருக்கு, ஆண்டவர் வந்துட்டாரோ நினைச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு பயம். உண்மையிலே அவர் வந்துட்டாரா இல்ல வரலையா, வருவாரா? சில பேரு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. சோ இந்த விதமான ஒரு சூழ்நிலையை கருதி ஆண்டவருடைய வருகை வரப்போகுதுப்பா, அவர் வந்தா எப்படி இருக்கும், என்ன நடக்கும், ட்விங்க்லிங் ஆஃப் அ ஐ, கண்ணிமைக்கும் நொடியில நேரத்துல சபை எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம உபத்திரவத்துக்குள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இதை எழுதுறாரு. வேற ஏதாவது நோக்கங்கள் இருக்கா? எங்க? ஓகே, பெரையா பட்டணத்தை கம்பேர் பண்றதுக்கு. ஓகே, பாருங்க. இந்த விசுவாசிகள் பாத்தீங்கன்னா பாடுகள் நிறைய அவங்களுக்கு. நான் வாஸ்தவம் 6வது வசனத்துல பாடுகளுக்கு மத்தியில பொறுமையோடு இருந்ததுனால விசுவாசத்துல நிலை நிற்கவே எழுதினார். இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 16 படிங்க. 1 Thessalonians chapter 3 verse 16. இல்லையா? ஒரு நிமிஷம். ஓகே, 3:13 படிங்க, கடைசி வசனம். ஓகே, இது ஒரு நோக்கமாக இங்கே சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா வசனம் 2வது வசனத்தை படிங்க. 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. ஓகே, அடுத்து பாருங்க.
இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்ப தெசலோனிக்கே விசுவாசிகள் பாடுகளின் நடுவில் பொறுமையுடன் விசுவாசத்தில் நிலை நிற்பதை பற்றிய தமது மகிழ்ச்சிய அந்த காரணத்தை சொல்ற. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எதிரிகள் குற்றச்சாட்டு வச்சாங்க, அதுக்கு பதில் சொல்ற. அது 2ஆம் அதிகாரத்தை நம்ம சிந்திக்க போறோம். சரியா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சு பாருங்க சகோதரரே. இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. அடுத்து பரிசுத்த வாழ்வுனா என்ன, சகோதர அன்புனா என்ன போன்றவை குறித்த அறிவுரையை சொல்றாரு. அது 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சபையினுடைய வருங்காலம் பற்றிய நம்பிக்கை. இது போன்றதான நோக்கத்தோடு பவுல் இந்த நிருபத்தை எழுதுறார். ரைட். லாஸ்டா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். இந்த நிருபத்துல 3 காரியங்கள் ஒற்றுமையா வரும். அது என்னன்னு பார்த்து நிறைவு செய்யும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா பிதா, கர்த்தர், சபை அப்படி வரும். 2வது வசனத்துல இருக்கு பாருங்க, கண்டுபிடிங்க. 3 காரியங்கள் ஒரே மாதிரியா, 3 காரியம் 3 வரும். வசனம் 2ல பாருங்க என்ன வார்த்தை. அது கடைசி வார்த்தை. 1 விசுவாசத்தின் கிரியை, 2வது என்ன அன்பின் பிரயாசம், 3வது அது போல 1:5 5வது வசனத்துல இருக்கு என்னென்ன. 1 வல்லமை, 2வது பரிசுத்த ஆவி, 3வது நிச்சயம். சரியா? அடுத்து 2:12 பாருங்க. 2:12 புத்தி, தேடுதல், எச்சரி. 4:16 ஆரவாரம், சத்தம், எக்காலம். 5:23 இது ஈஸி, சொல்லுங்க பாப்போம். 5:23 ஆவி, ஆத்துமா, சரி. இந்த 3 காரியங்களாக இந்த நிருபத்துல வரும். அதே போல முதல் வசனமே பாருங்க, பவுல், சில்வான். சரி, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 1வது அதிகாரத்திலிருந்து நம்ம படிக்கலாம். ஒரு அவுட்லைனோட நம்ம படிக்கலாம். இப்ப இந்த 5 அதிகாரத்துக்கு நம்ம அவுட்லைன் நான் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான சொல்றேன். இந்த அவுட்லைனை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு அதிகாரம் அந்த வசனங்களாக நம்ம என்ன செய்யலாம், போகலாம். இந்த முன்னுரையை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு நிருபம் எது அப்படின்னா இந்த நிருபம். அதே போல இந்த நிருபத்துல நிறைய இறையியல் கருத்துக்கள் உண்டு. சபையை பற்றி இருக்கு, அவருடைய வருங்காலத்தை பற்றி இருக்கு, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி இருக்கு, ரட்சிப்பை பற்றி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை பற்றி இருக்கிறது. இது போன்றதான நிறைய இறையியல் கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் உள்ளன. கர்த்தர் அனுமதித்தால் வரக்கூடிய நாட்களில் நம்ம இது தொடர்ச்சியா படிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி. சபையாருக்கு என் அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும்.